வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ். இன்றைக்கி பால்ட்டியில் குடியுரிமையிலேருந்து சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது? பகுதினா பார்ட்டு. எந்த பாட்டு சொல்லுதுன்னா இரண்டாம் பகுதி. இதில் தான் ஆர்டிக்கல் 5லேருந்து ஆர்டிக்கல் 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லும். அடுத்த கொஷின், எப்பொழுது குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது? எப்போனா 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த ஆர்டிக்கல் 11 நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 1955 குடியுரிமை சட்டம் இயற்றினாங்க. இதில் தான் நம்மளால் 5 வழியில் குடியுரிமை பெற முடியும், 3 வழியில் குடியுரிமை இழத்தல் முடியும். அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பு தன்னுடைய குடிமக்களுக்கு எந்த மாதிரி குடியுரிமை தருது? ஒற்றையா இரட்டை குடியுரிமையான்னு கேட்குறாங்க. நம்மளது ஒற்றை குடியுரிமை. அமெரிக்காலாம் இரட்டை குடியுரிமை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் தமிழுக்கு டெய்லி டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி Day 1 போட்டிருக்கோம். பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ.